வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை மாநகராட்சி சார்பில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வரக்கூடிய வேளையில் சென்னை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மொத்தமாக இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் 193 இடங்களில் நிவாரண முகாம்கள் என்றது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்கள் இந்த மழை காலத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்த முகாம்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி நகரில் செயல்பட்டு வரும் அரசுடைய மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தற்போது இந்த நிவாரண முகாம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து இந்த பள்ளி வளாகத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் தான் செய்து வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள் இதற்கான பணியை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒளிப்பதிவு ஜோஷா காட்டுகிற காட்சி என்பது இந்த முகாமில் வந்து தங்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான இந்த அத்தியாவசிய பொருட்கள் என சொல்லக்கூடிய அவர்கள் உறங்குவதற்கான பாய், அதே போன்று பெட்ஷீட், அவர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போன்று பிஸ்கெட், மேலும் இந்த மருத்துவத்திற்கு தேவையான முதலுதவிக்கான அந்த முதலுதவி கிட் போன்றவை எல்லாம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தற்பொழுது கொண்டு வந்து இங்கே சேர்க்கும் பணியில் தான் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு அலுவலர் அதில் இருக்கக்கூடிய அந்த முதலுதவி கிட் எல்லாம் சரியாக இருக்கிறதா, அதே போன்று வேறு என்னென்ன இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த கொசுக்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக கொசுவத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நாப்கின் மகளிருக்காக வைத்திருக்கிறார்கள். மெழுகுவத்தி இந்த இதில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த மழை காலத்தில் வத்திப்பட்டியால் மெழுகுவத்தியை பத்த வைப்பது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தால் அதுக்காக லைட்டர் போன்ற அந்த பத்த வைப்பதற்கான உபகரணங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த முகாம்கள் சென்னையை பொறுத்தவரையில் 193 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது தெரிவித்திருந்தோம். அதே போல சென்னையை பொறுத்தவரை இந்த முகாமில் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு உணவு சமைப்பதற்காக 150 இடங்களில் உணவு சமைக்கும் இடங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் அது தேவையான அளவில் உணவுகளை சமைத்து அவர்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பள்ளி வளாகத்தில் தற்பொழுது 2 அறைகள் இந்த பொதுமக்கள் வரும் பட்சத்தில் அவர் தங்க வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையின் உள்ளே இருந்த இருக்கைகள், பெஞ்ச், டேபிள் போன்றவை எல்லாம் அப்புறப்படுத்தி தற்போது இதை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று 2 அறைகள் என்பது இந்த நிவாரண முகாமுக்காக இந்த பள்ளி வளாகத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னை மாநகருக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற நிவாரண முகாம்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது.